ஹலோ ட்ரேடர்ஸ், குட் மார்னிங் சார். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இன்றைக்கி ட்ரேடில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 375 லாஸு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடை வந்து கரெக்டாக தான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் ஒரு 2 சின்ன தப்புகள் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு 2 ட்ரேடில் இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல்லையும் பஜாஜ் ஃபினான்ஸ்லேயும் வந்து ஒரு தேவையில்லாத என்ட்ரி ஆகிப்போச்சு. அதாவது நம்ம ப்ரீ பிளான்டாக பண்ணல. இன்றைக்கி நேற்று எதுவும் ஸ்டாக் எதுவும் சிக்கல்ன்றதால இன்றைக்கி வந்து டேரெக்டாக லைவில் எடுத்ததில் இது 2 ஃபால்ட்டு. அதுக்கப்புறம் ஹிண்டால்க்கு ஓரளவுக்கு கவர் பண்ணிச்சு. ஜூப்ளியன் ஃபுட்டும் வந்து நான் கொஞ்சம் முன்னாடியே வெளியே வந்துட்டேன். இல்லைனா அது வந்து இப்போ இந்த ப்ராஃபிட் வந்து காசு வந்து ப்ராஃபிட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கான ட்ரேட்ஸு. இன்றைக்கி கொஞ்சம் சிக்கலாக போயிடுச்சு. ஏன்னா எல்லா ஸ்டாக்கும் ஒரேடியாக டவுனு, இல்லை ஒரேடியாக சில ஸ்டாக் மட்டும் அப் ஆகிருக்குது. இந்த மாதிரி வாலட்டாலிட்டியாக ட்ரேட் நடக்கும்போது வந்து நம்ம ஒரு லெவலில் வந்து கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நேற்றோட ப்ரீவியஸ் நேற்று டேயில் இருக்கிற லெவல்ஸ்லாம் சில டைம் ஒர்க் ஆகாதுன்னா இந்த நடுவில் மார்க்கெட் வந்து மதியத்துக்கு மேலே விழுது பார்த்திங்களா, அந்த லெவலில் வந்து கரெக்டாக இது பண்ணாது. இப்போ பஜாஜ் ஃபினான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ரேட் நான் எந்த இடத்துல எடுத்தேன்னா கரெக்டாக ஃபஸ்ட்டு இந்த இடத்துல எடுத்தேன். அதாவது நேற்று இந்த இடம் வந்து கன்சாலிடேட் ஆகி ரீடெஸ்ட் பண்ணி கீழே வந்தது. என்னோடய செல் என்ட்ரி பார்த்திங்கன்னா 11,660 இந்த இதுவுக்கு மேலே எடுத்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா அது ஒர்க் ஆகலை. கரெக்டாக மேலே ப்ரீவியஸ் டேவும் அதுக்கு முன்னாலும் எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆகி திரும்பிச்சோ அந்த இடம் போயிட்டு தான் மார்க்கெட் அங்கேருந்து விழுந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இந்த மாதிரி வயலண்ட்டான மார்க்கெட்டில் இந்த மாதிரி லெவல்ஸ் வந்து சில டைம் ஒர்க் ஆகாது. அப்போது வந்து நம்ம அதை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கரெக்டாக யூஸ் பண்ணணும், வேறு எதுவும் இல்லை. அதனால தான் சொல்கிறேன், நம்ம ப்ரீ பிளான்டாக போடும்போது நம்ம அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ப்ரீ பிளான்டாக போகல அப்படின்னா. ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்ம கரெக்டாக அந்த ஸ்டாப் லாஸு இதெல்லாம் மெயின்டைன் பண்ணால் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து வராது. ஓகேங்களா? சரி, இன்றைக்கி டோட்டல் லாஸ் பார்த்தீங்கன்னா இது ப்ரோக்கரேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஒரு 100, 150 அப்படின்னா 1, 2, 3, 4, 5 150ன்னா ஆச்சு. 750 கிட்டத்தட்ட ஒரு 700, 800 பக்கமாக லாஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே, இன்றைக்கி ட்ரேட் ஓவர். நம்ம ஈவினிங் வந்து நாளைக்காவது திங்கக்கிழமையாச்சும் அதனால் ட்ரேடுக்கு ஸ்டாக் கிடைக்குதான் நம்ம பார்ப்போம். அடுத்த வீடியோவில் நான் செக் பண்ணுறேன். ஓகே, பாய்.